Hello students, welcome to Vijay Kumar IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த பாலிசி நோட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த ஒரு 7th வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம 6 டிபார்ட்மெண்ட் கவர் பண்ணியிருப்போம். இந்த ஒரு வீடியோ பதிவானது 7th டிபார்ட்மெண்ட் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சார்ந்த அந்த ஒரு பாலிசி நோட்ஸ் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அறிமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாலிசி நோட்ஸ்லையும் செய்யுள் பகுதி, திருக்குறள் போன்ற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அது சார்ந்த கேள்விகள் நம்ம எக்ஸாம்பிளாக நிறைய வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் சிறு பஞ்சம் மூலம் மற்றும் அகலான ஒரு பாடல்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸில் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம இந்த ஒரு பிடிஎஃப்ல பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் தமிழ்நாடு கோல்ஸ், ஓகேங்களா? ஸோ காலநிலை மாற்றத்தின் பின்னணியும் தமிழ்நாட்டில் அந்த காலநிலை சார்ந்த துறைகள் எப்படிலாம் இயங்கி கொண்டிருக்கிறது, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதில் என்ன அப்டேஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜரி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ரீதியாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் வர அந்த ஆர்டிகல்ஸ்ல என்னென்ன இருக்கு, அண்ட் தென் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தமிழ்நாட்டில் காலநிலை சார்ந்த நடவடிக்கைகளை அதை சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஒரு நிறுவனம். இதை சார்ந்த தகவல் நம்ம இந்த பாலிசி நோட்ஸ்ல இருக்கு, அதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் 3.2, ஓகேங்களா? ஸோ சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களே, காலநிலை சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அந்த உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் 3வது எடிஷன் நடந்தது. ஸோ அதுவுமே நம்ம பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த ஒரு என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அதர் கீ ஸ்கீம்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக இந்த காலநிலை சார்ந்த விஷயங்களை வந்து கவனிப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளோட பாலிசி நோட்ஸ்ல கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன முக்கியமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கம்பைல் பண்ணி தான் இந்த ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட், ஸோ கடலோர மண்டல மேலாண்மை திட்டங்கள், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, என்வரான்மெண்டல் எஜுகேஷன், இது சார்ந்த விஷயங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வெல்த் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அந்த வடை பரப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அந்த உயிரினங்களோட எண்ணிக்கை, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு, இதில் அழியக்கூடிய நிலைமையில் உள்ள அந்த உயிரினங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த தகவல்கள். இதெல்லாமே நம்மளுக்கு ஜியோகிராஃபி டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்காக கவர் ஆகும், ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, ஓகேங்களா? ஸோ பல்லுயிர் மண்டலம் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு, எத்தனை உயிரினங்கள் இருக்கு, அதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, எந்த மாவட்டங்கள்ல என்னென்ன இருக்கு, அண்ட் தென் டைகர் ரிசர்வ்ஸ், எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ், அது பார்த்தீங்கன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் மிட்டிகேஷன் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ், ஓகேங்களா? ஸோ மனித வனவிலங்கு, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணனா மனிதனுக்கும் வனவிலங்கு இடைப்பட்ட அந்த ஒரு சண்டையை வந்து குறைக்கணும். இது சார்ந்த விஷயங்கள் அந்த ஒரு கவர்மெண்ட் சைடில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ல முன்னெடுப்புகள் எடுத்துக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அண்ட் மிஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ சிறப்பு திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பிற முக்கிய வனத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனித்துவ சாதனைகள், வனத்துறை சார்ந்த சாதனைகள் என்னென்ன நிறுவனங்களை இயங்கி கொண்டு இருக்கிறது சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலிசி நோட்ஸில் கொடுக்கப்பட்ட எல்லா டாப்பிக்கும் தான் கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மட்டுமே இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்த முக்கியமான டேட்டாவை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போதுமானதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் எல்லா டாபிக் டீட்டெயிலாக பார்த்துருமா உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிறு பஞ்சமூலம் சார்ந்த ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. நீர் அறம் நன்று, நிழல் நன்று, தன்னில்லுள் பாரறம் நன்று, பார்த்து உண்பானேல் பேரறம் நன்று, கலிசாலை நாட்டல் பெரும்போகம் ஒன்றுமாம் சாலவுடன், ஓகேங்களா? ஸோ இதற்கான பொருள் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நீர்நிலைகள், குளம், கிணறு, இது போன்ற நீர்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நீர்நிலைகளை அமைத்தல், அதன் சுற்றி மரம் நடுதல், அதன் சுற்றி உறைவிடம் அமைத்தல், தங்கும் இடம், இது போன்ற விஷயங்கள் அமைத்தல், மற்றும் அங்க தங்கும் இடம் அமைச்சு அங்க வந்து ஃபேமிலியா வந்து உருவாகி அந்த இடத்துல பகிர்ந்து உண்ணல், பாலை ஓரங்களில் மரம் நடுதல், இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பேரின்பத்துக்கான வழிகளாகும். ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வந்து பேரின்பம், பெரிய மகிழ்ச்சி கிடைக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம சேர்ந்து செஞ்சாலே நம்மளுக்கு வந்து கிளியரான அந்த ஒரு ஹாப்பினஸ்ன்றது நம்ம தேடி வரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு பாடலின் மூலமாக இயற்கையை நம்ம வளர்த்தா நம்மள இயற்கை வளர்க்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாப்பினஸ்ன்றது நம்ம இயற்கை மரங்கள் வளர்ப்பது மூலமா இயற்கையை வந்து பெருக்கிறது மூலமா நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகநானூற்று நூற்று பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் பாலிசி நோட்ஸ்ல. கடுகாவின் எதிர கனை பெய்யல் பொழிதலின் பொறிவரி இனவண்டு ஆர்ப்ப பலவுடன் நறுவி முல்லையோடும் தோன்றா வெறி என்னன்றே விக மகிழ் கானம் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கான மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மழையால் இயற்கை எழில் கூடி
மிகுந்த அழகினை பெற்று பூக்களோடும் வண்டுகளோடும் மனம் வீசும் காடாக செழிப்பான தோற்றத்தை அந்த சூழல் பெற்றிருந்ததை இப்பாடல் பதிவு செய்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பாடல் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம தமிழ்நாடு இப்ப வந்து ரொம்ப சுற்றுச்சூழல் வந்து மட்டும் மாதிரி பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பெருகி அது மூலமா வந்து மாசுபாடோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். இப்போ வந்து மரங்களோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக குறைஞ்சிச்சு இல்லையா, காடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. ஆனா சங்க காலத்துல முன்னொரு காலத்துல நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்தது சொல்லிட்டு அதன் காட்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த ஒரு பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது மழையால் இயற்கை எழில் கூடி, ஓகேங்களா. ஸோ இயற்கை எழில் மேகம் வந்து மழை மேகங்கள்லாம் கூடி அந்த அழகு வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா, பூக்களோடு வண்டுகளோடும் மனம் வீசும் காடாக அந்த மாதிரி வந்து அந்த காட்சின்றது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு செழிப்பான தோட்டத்தோட நம்ம தமிழ்நாடு சங்க காலங்களில் இருந்ததா இந்த ஒரு பாடல் வந்து எடுத்து உரைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பதிவுன்றது தமிழ்நாட்டின் இயற்கை வளம் குன்றா வளமான நிலைத்து நிற்கும் செழித்திருந்ததை உறுதி செய்கிறது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அந்த ஒரு வளம்ன்றது தமிழ்நாட்டோட வளம் மிகவும் செழிப்பாக இருந்தது சங்க காலத்தில் சொல்லிட்டு அதை வந்து தெளிவுற விதமா சொல்லக்கூடிய ஒரு காட்சியா தான் இந்த ஒரு அகனான ஒரு பாடல் வந்து அமைந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சுற்றுச்சூழல் துறை தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா, சென்னையை தலைமையாகத்தான் வச்சு 1995 உருவாக்கியிருக்காங்க. இது 2021 லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சா வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டுள்ளது. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வதேச தேசிய இலக்குகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, 2015 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் COP21 பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொழில்மயம் ஆவதுக்கு முன்னாடி, ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த தொழிற்சாலையெல்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கிளைமேட்ல எப்படி வந்திருக்கும் உலகத்துல, ஓகேங்களா. ஸோ ஒரு நார்மலா அந்த ஒரு புகையெல்லாம் இல்லாம பொல்யூஷன்லாம் இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு கிளைமேட்டா இருந்திருக்கும் இல்லையா. இந்த ஒரு கிளைமேட்டோட 1.5 டிகிரிலேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்போதைய டெம்பரேச்சரோட இன்னும் நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. அதாவது எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தொழிற்சாலை வருவதற்குலாம் முன்னாடி ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிருக்கும்ல, ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர், ஓகேங்களா. ரொம்ப ஹீட்டா இல்லாம ரொம்ப கோல்டா இல்லாம நார்மலான டெம்பரேச்சர் தமிழ்நாட்டில் மெயின்டைன் ஆயிருக்கும், அதில் வேர்ல்டு லெவலில் மெயின்டைன் ஆயிருக்கும் இல்லையா. இந்த ஒரு டெம்பரேச்சர்ல இருந்து 1.5 டிகிரிலேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளோட உலகத்தோட டெம்பரேச்சரோட ஆவரேஜ் வந்து குறைக்கணும். ஏன்னா வந்து இப்போ குளோபல் வார்மிங் ரொம்ப வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பாரிஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த அக்ரிமெண்ட் உலக நாடுகள் சேர்ந்து வந்து போட்டிருப்பாங்க COP21, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இலக்கை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து COP26 சொல்லிட்டு ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸ்கோல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடந்தது, ஓகேங்களா. ஸோ காலநிலை சார்ந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடந்தது. இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 2021 நடந்தது, ஓகேங்களா. ஸோ 2021 நடந்தது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டைம்ல வந்து நடந்தது. ஸோ இந்த ஈவெண்ட் இந்தியா வந்து என்ன டார்கெட் வச்சிருந்தாங்கன்னா, 2070 கார்பன் உமிழ்வே இல்லாத நாடாக இந்தியா வந்து மாறப்போகுது. அதாவது கார்பன் உமிழ்வுனா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைட்லாம் வண்டியில இருந்து புகையே வருது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பொல்யூஷனே இல்லாத ஒரு நாடா வந்து நம்மளுடைய இந்தியா வந்து மாறும்னு சொல்லிட்டு இந்தியா சார்பில் ஒரு டார்கெட்டை 2070 அந்த COP26 ஈவெண்ட்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஒரு 2 டார்கெட் மெயின் ஃபோக்கஸா வச்சுதான் தமிழ்நாட்டோட காலநிலைத்துறை வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடற்கரை வளம், கடற்கரையோட நீளம் எந்த அளவுக்கு இருக்குன்னா 1076 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ 1076 கிலோமீட்டர் தமிழ்நாட்டோட அந்த கடற்கரையோட நீளமா எடுத்து இருக்கு. இது இந்தியாவோட மொத்த கடற்கரை நீளம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புக் டேட்டா படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7516, ஓகேங்களா. ஸோ 7516 இருக்கு. இதுல 15% பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த ஜியோகிராபிக்கல் டேட்டா படி நம்ம இந்தியாவோட டோட்டல் அந்த ஒரு லென்த், கடற்கரையோட லென்த் சொல்லிட்டு பார்க்கும்போது நியர்லி நம்மளுக்கு 11,000 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு, பாக்கலாம். ஸோ 11,098 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. இது நம்மளுக்கு ஓல்டு டேட்டா தான். 1970 காலகட்டத்தில் இருக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் வைத்து சொல்லப்பட்ட அந்த நீளம் தான் 7516 இந்தியாவோட கடல் நீளம் எடுத்து. இது இப்போ அப்டேட்டட் டேட்டா நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு இல்லையா. இது மூலமா கால்குலேட் பண்ணது மூலமா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 11,000 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட அந்த கடற்கரை நீளம் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுல தமிழ்நாட்டோட கடற்கரையோட நீளம் தான் நம்மளுக்கு 1076 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. பாத்தீங்கன்னா இந்த காலநிலைத்துறை என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த ஆர்டிகல்லாம் மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க சொல்லிட்டு பாத்துறோம் இல்லையா. அந்த வகையில பாத்தீங்கன்னா DPSP அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அந்த ஒரு பார்ட் 4ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 48A சரத்து 48A என்ன சொல்றாங்கன்னா, அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும்
நாட்டின் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் முயல வேண்டும் சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்ஸ்க்கான டியூட்டிஸை சொல்லக்கூடியதான் நம்ம டிபிஎஸ்பி சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அது 48A அந்த ஒரு ஆர்டிகல் இதான் சொல்லுது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51AG ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் அந்த ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் என்ன சொல்லுதுன்னா, இட் ஷால் பி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் கடமை ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த டியூட்டிஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் இருக்கும். அதுல நம்மளுக்கு ஜி கேட்டகரியில் வரக்கூடிய அதாவது 7வது டியூட்டி தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸை பாதுகாக்கிற டியூட்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தங்களுடைய என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன சட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வந்திருக்காங்க. அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சட்டம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிப்பு ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த ஒரு சட்டம் எந்த அளவுக்குலாம் ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ராக் ப்ராக்ரஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பண்ணாங்க மதிப்பீடு. இந்த ஒரு மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 2006 வந்து வெளியிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்புகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல என்னென்னலாம் அறிவிச்சிருக்காங்கன்னா, கடலோரம் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1991 ஃபர்ஸ்ட் டைம் இது சார்ந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த இதோட அப்டேஷன் 2011 19 வெளியிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கடற்கரைகள் எப்படி எப்படிலாம் இருக்கணும், அதுக்கான கைட்லைன்ஸ், அதை எப்படி பாதுகாக்கணும், இது போன்ற அம்சங்கள்லாம் வந்து கேதர் பண்ணி இந்த ஒரு நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தமிழ்நாட்டோட சுற்றுச்சூழல் காலநிலை இது போன்ற நடவடிக்கைகள் வந்து கேர் பண்ணி எடுத்துட்டு போறவங்க தான் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு கீழே இணைஞ்சிருக்க அந்த மிஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு திட்டங்கள்லாம் கிரீன் தமிழ்நாடு மிஷன், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு சதுப்பு நில இயக்கம், தமிழ்நாடு கோஸ்டல் ரிசர்வேஷன் மிஷன் ஓகேங்களா, தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு இயக்கம், தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் சொல்லிட்டு இவங்க இந்த தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி இந்த 4 மிஷன் வந்து அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம். இந்த ஒரு இயக்கத்தின்படி என்னென்ன டார்கெட்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டோட அந்த மொத்த நிலப்பரப்புல 33% காடா வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு முழுவதும் 10.86 கோடி நாற்றுகள் புதிய செடிகள் வந்து நடப்படுறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த தமிழ்நாடு முழுவதும் மரகத பூஞ்சோலைகள் அதாவது 75 மரகத பூஞ்சோலைகள் வந்து அமைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அந்த டார்கெட்டையும் வச்சிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல பாக்குறது. இந்த மரகத பூஞ்சோலைகள்னா கிராமம் வில்லேஜ் சைட் எல்லாம் போய் பார்த்துருப்போம். அந்த இடத்துல சில இடங்கள்லாம் வெட்டியாக இருக்கும், புறம்போக்கு நிலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, வேஸ்ட் லேண்ட் சொல்லிட்டு. இந்த ஒரு நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா செடி மரங்கள்லாம் வளர்த்து ஒரு காடா வந்து உருவாக்கி அது மூலமா காடோட அந்த ஒரு ஏரியா வந்து டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த மரகத பூஞ்சோலை திட்டம். ஸோ இது வந்து 75 உருவாக்க போறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய வன அறிக்கை 2023 அறிக்கையின்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வனப்பரப்பு எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக இருக்கிறதுல 26,450.22 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இது டோட்டல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காடுன்றது இருக்கு. நம்மளோட டார்கெட் என்ன வச்சிருக்காங்க, 33% காடுன்றது மாறணும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க இல்லையா. ஆனால் இப்போதைய டேட்டா படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 20.34% பார்த்தீங்கன்னா அந்த காடோட அளவு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு 2023 டேட்டா சொல்லுது. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மரங்கள், வெறும் காடு மட்டும் கிடையாது, காடு மரங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நிலப்பரப்பு தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 31,820.94 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டோட்டல் சர்வேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24.47 இதுவுமே வரல ஓகேங்களா. ஸோ அந்த மரத்தை சேர்த்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த 33% இன்னும் அச்சீவ் பண்ண முடியல தமிழ்நாடு. ஸோ அதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சதுப்பு நில இயக்கம், வெட்லேண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வெட்லேண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1971 காலகட்டத்தில் ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் ஒப்பந்தம் சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டாங்க. அதாவது இந்த ஈர நிலங்களை பாதுகாக்கணும். ஈர நிலங்கள் தான் உலகின் ஸ்பாஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணி வந்து லைட்டா ஊத்தினாலே அதை அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு நேச்சர் இருக்கிறது தான் இந்த வெட்லேண்ட்ஸ் ஈர நிலங்கள் சொல்லுவாங்க. அதாவது தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான டைம்ல கொடுக்கக்கூடியது இந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து பாதுகாக்கணும். இதை வந்து அழிச்சு போயிட விடாம இந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு அது மேல வீடு எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, பிளாட் எல்லாம் போட்டாங்கன்னா இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். இந்த ஒரு இதை வந்து வெட்லேண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ராம்சார் தலங்கள் சொல்லிட்டு ஈரான் சைட்ல அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்சார் தலங்கள் உலக பல நாடுகள் வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவிலும் பல இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராம்சார் தலங்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஈர நிலங்களுக்கு. அந்த வகையில இந்த ராம்சார் தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு தான். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஈர நிலங்கள் ராம்சார் தலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்மளுக்கு தமிழ்நாடு
தமிழ்நாடு தான். மொத்தம் வந்து 20 ராம்சார் தலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நம்மளை தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்தபடியாக வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் 13 ராம்சார் தலங்களோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இது மட்டும் போதாது, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல இந்த 20 100 சதுப்பு நிலமா மாறணும், 100 ராம்சார் தலமா மாறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டார்கெட்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோங்களா. ஸோ அந்த ஒரு டேட்டா படி பாத்தீங்கன்னா ரீசெண்டா கொடுக்கப்பட்ட இந்த ராம்சார் தலம் ஈரநிலமா எதை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை கோட்டையும் மற்றும் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தையும் பாத்தீங்கன்னா அந்த ராம்சார் தலத்தோட வந்து இணைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.2. இது வந்து பாத்தீங்கன்னா காலநிலை சார்ந்த நடவடிக்கைகளை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு பல பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு உச்சி மாநாடு மாதிரி நடத்தினாங்க தமிழ்நாட்டில். பிப்ரவரி 4 மற்றும் 5 2025 நடத்தினாங்க. இதுல 2000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுல மெயினா என்னென்ன போக்கஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆக்ஷன் பிளான் ஃபார் டீகார்பனேஷன் பாத்வே ஃபார் ராஜபாளையம். ஓகேங்களா. ஸோ ராஜபாளையத்திற்கான இந்த டீகார்பனைசேஷன் பாதைக்கான செயல்பாட்டு திட்டம், அது மட்டும் இல்லாம லைஃப் ஸ்டைல் ஃபார் கிளைமேட் ஃப்ரேம்வொர்க் டாக்குமெண்ட், ஸோ காலநிலைக்கான வாழ்க்கை முறை ஆவணம். அது பார்த்தீங்கன்னா ஒரு புக்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, TNPCB and U 2025 புக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நெட் இனிஷியேட்டிவ் புக்கு, மீன் வலை முன்முயற்சி புத்தகம், வெட்லேண்ட் அண்ட் ஹெல்த் கேர் கார்டு சம்மரி டாக்குமெண்ட்ஸ், சதுப்பு நிலம் மற்றும் சுகாதார அட்டை சுருக்கம் எவ்வளவு இருக்கு சதுப்பு நிலம் சார்ந்த தகவலை சொல்லக்கூடிய ஒரு அட்டை. அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ வெப்சைட். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் கழிவு பரிமாற்ற பணிக இணையதளத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் துறையின் பிற முக்கிய திட்டங்கள் என்னென்ன இருக்கு, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை செய்பவர்களுக்கு என்னென்ன ஊக்கத்தொகை இது போன்ற விஷயங்கள்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அந்த வகையில் வாட்டர் பாடி கன்சர்வேஷன் அவார்டு, முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது. ஸோ குளங்களை வெட்டுறது, அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்கள வந்து வாலண்டியரா பண்றாங்க இல்லையா, அவங்கள வந்து பெருமைப்படுத்துற விதமா முதலமைச்சர் பரிசு எடுத்து அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பரிசு தொகையோட 1 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை எடுத்து தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மை டிஎன் முயற்சி. ஓகேங்களா. ஸோ மை டிஎன் இனிஷியேட்டிவ், இதுவே பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் யுவா என்ற நிறுவனத்தோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அமைப்புன்றது இருக்கு. ஸோ மை தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் புதியதொரு உலகம் செய்யும் என்ற ஆன்லைன் தளம் இது வந்து உருவாக்கப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிலேட்டடான இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம் பாதுகாக்கணும், என்னென்ன இடங்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அது மூலமா கவர்மெண்டோட ஹெல்ப்போட நம்ம வந்து அந்த நிலத்தை வந்து பாதுகாக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் நடுநிலை மையங்கள். நடுநிலை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அந்த உச்சி மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தை டீகார்பனைசேஷன் பண்றதுக்கு அந்த ஒப்புதல் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த டீகார்பனைசேஷன் அதாவது நடுநிலை கார்பன் நடுநிலை மையம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு பொல்யூஷனோட லெவலை கம்மி பண்றது, அதாவது கார்பனோட லெவலை ஒரு பக்கம் கம்மி பண்ணி நியூட்ரலைஸ் பண்றது மூலமா நம்ம வந்து பொல்யூஷனோட லெவலையும் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து டீகார்பனேஷன் நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ். இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4 இடங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடம் டெஸ்டிங் ப்ராசஸ், இது வந்து சக்சஸ் ஆச்சுன்னா இந்த ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு 4 இடங்கள், ராஜபாளையம், ராமேஸ்வரம், நீலகிரி, கோயம்புத்தூர். ஓகேங்களா. இதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிலையான வாழ்விடம் சஸ்டைனபிள் ஹேபிட்டன்ட் இந்திய மனித குடியேற்றங்களுக்காக நிறுவனம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. இவங்களோட இணைந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 21 மாநகராட்சிகளில் ஆற்றல் திறன் மிக்க வாழ்விடங்கள் பற்றிய பட்டறை நடத்தப்பட்டு 3360 நபர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். ஓகேங்களா. ஸோ அதாவது 21 முனிசிபல் கார்பரேஷனோட இந்த IAHS பெங்களூர் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3360 மேற்பட்ட மக்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்து தந்திருக்காங்க. எதற்கான ட்ரைனிங் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆற்றல் எப்படி சேவ் பண்ணலாம், ஆற்றல் எப்படி பயனுள்ளதாக மாற்றி அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேவ் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதை ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. பார்த்தீங்கன்னா கார்பன் செறிவூட்டல் திட்டம், கார்பன் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம், இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரங்கள் நாற்றுகள் நடக்கூடிய ஒரு திட்டம் தான். இது 2023 அக்டோபர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதுரைப்பாக்கம் காப்பு காடில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட நாற்றுகள் நடப்பட்டனன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்களா. ஸோ இதை தாண்டி இதில் டீட்டெயில்ஸ் வராது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ காலநிலை நெகிழ்வுத்தன்மை கொண்ட பசுமை நினைவு சின்னங்கள். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு காலநிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் லேண்ட்ஸ்லாம் இந்த ஒரு லேண்ட்ஸை செலக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் மரங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டத்திற்காக முதல் முறையான்னு பார்த்தீங்கன்னா 2 இடங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அன்னை வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு இல்லையா, அது சுற்றுவட்டாரத்தில் ஒரு காடு மாரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பகுதியை பாதுகாப்பதற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதி அதன் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலநிலையிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்கக்கூடிய சுனாமி வர டைம்ல அந்த வேளாங்கண்ணி கோயில ஒண்ணுமே ஆகல. அதுவுமே பாக்குறோம். மீனாட்சி அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா
பல புயல்களை வந்து பார்த்துருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது நிலைச்சு இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த 2 இடத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாடலா வந்து இதை யூஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ காலநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பதற்காக, மற்ற நிலங்களை பாதுகாப்பதற்காக இந்த 2 இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலா வந்து யூஸ் பண்ண போறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மாவட்ட அளவிலான அந்த காலநிலை நடவடிக்கை சார்ந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்காக, பாதுகாப்பு எடுப்பதற்காக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 38 மாவட்டங்களையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட தலைமையில டீம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கேம்ப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கான மொத்த செலவு 3.80 கோடியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க 40 சிறந்த ப்ரொஃபசர்கள் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் சார்ந்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு முக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை திட்டம், பிளாஸ்டிக் தடை குறித்து நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோங்களா. அது மட்டும் இல்லாம பள்ளிகளையும் பாத்தீங்கன்னா பசுமை பள்ளிகள் திட்டம் சொல்லிட்டு ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட முக்கியமான நிகழ்வுகள், பர்த்டே, அந்த ஸ்டூடெண்ட் நல்ல ரேங்க் எடுத்தாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மரம் நட்டு வைக்க சொல்றது, இது போன்ற விஷயங்கள் வந்து ஊக்கப்படுத்துற விதமா தான் பசுமை பள்ளிகள் திட்டம் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதற்காக நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 39.40 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதற்கான மொத்த ஒரு பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20 லட்சம் வீதம் 39.40 கோடி வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 பள்ளிகள் இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா 197 அரசு பள்ளிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுல 4 பள்ளிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் முடிஞ்சு விட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம கடற்கரை பாதுகாப்பு விஷயங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு வராங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு கடற்கரையை 5 ஜோன்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் கோஸ்டல் ரீஜியன் ஜோன்ஸ் 1 சுற்றுச்சூழல் மற்றும் உணர்திறன் பகுதி. ஓகேங்களா, ஸோ எக்காலஜிக்கலி சென்சிட்டிவிட்டி ஏரியா, ஸோ ஏதாவது சுனாமி ஏதாவது வந்துச்சுன்னா அதிகமாக வந்து பாதிக்கப்படக்கூடிய ஏரியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா CRZ2 செகண்ட் ஜோன் என்ன சொல்றதுன்னா மேம்படுத்தப்பட்ட பகுதி, டெவலப்டு ஏரியா. ஓரளவுக்கு வந்து தற்காத்துக்கும் ஏதாவது சிச்சுவேஷன் வந்தாலும் பாத்தீங்கன்னா டெவலப்டு ஏரியான்றதுனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு இழப்புன்றது அதிகமா வராதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா, அடுத்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியா, கிராமப்புற அருகில் வந்து இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள். அது பாத்தீங்கன்னா வாட்டர் ஏரியா, ஃபுல்லி வந்து அந்த ஒரு கடல் சார்ந்த ஒரு ஏரியா, நிறைய கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா கடலே இருக்கு, அந்த கரை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், கடலின் நீளம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த ஒரு பகுதி வந்து ஜோன் 4 வந்து இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா ஜோன் 5 வந்து சிறப்பு கவனம் தேவைப்படும் பகுதிகள் சொல்லிட்டு இந்த கடற்கரை பகுதி பாதுகாப்புக்காக 5 ஜோன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதியில பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா மாநில அளவிலான கடலோர மாவட்ட மேலாண்மை சொல்லிட்டு மாநில அளவில் பாத்தீங்கன்னா அந்த கடலோர மண்டலங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலையும் பாத்தீங்கன்னா 14 கடலோர மாவட்டங்களில், அதாவது எல்லா மாவட்டங்களையும் கடல் இருக்கு இல்ல இல்லையா, சோ கடல் கரை இருக்கக்கூடிய அந்த 14 மாவட்டங்களையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் டிஸ்ட்ரிக்ட் சைட்லயும் ஸ்டேட் சைட்லயும் பாத்தீங்கன்னா டீம்ஸ் எடுத்து இந்த கடற்கரை பாதுகாப்புக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ பிளாக் சான்றிதழ் சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. இந்த ப்ளூ பிளாக் சான்றிதழ் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சிறந்த கடற்கரை, ஸோ கடற்கரை சுத்தமா இருக்கா, இன்னோவேட்டிவா வச்சிருக்காங்களா, இயற்கை சார்ந்த விஷயங்களை பாதுகாத்து கரெக்டா அந்த பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போடாம, குப்பையெல்லாம் போடாம மிகவும் கிளீனா கிரீனா வச்சிருக்காங்களா சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் இந்த ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் கடற்கரைக்கு தருவாங்க. இது உலகளாவிய அமைப்பு வந்து கொடுக்கறது. ஓகேங்களா, இந்த ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு FEE, ஓகேங்களா, இந்த FEE அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் சிறந்த கடற்கரைக்கு வந்து தருவாங்க. இந்த ஒரு நிறுவனம் டென்மார்க்கை சேர்ந்த நிறுவனம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கோவளம் கடற்கரைக்கு இந்த ஒரு ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் நமக்கு 2022 தந்திருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கடற்கரைகளும் பாத்தீங்கன்னா இது போன்ற சர்டிபிகேட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 கடற்கரை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி அதற்கான இனிஷியேட்டிவ் நம்ம மெரினா பீச் சைட்ல எல்லாம் போய் பார்த்தாலே தெரியும், நிறைய பனைமரம்லாம் வளர்த்து வச்சிருப்பாங்க, நிறைய சீட்டிங்லாம் போட்டு நல்லா கிளீனா வச்சிருப்பாங்க. அடிக்கடி ஒரு டிராக்டர் விட்டு அந்த மண்ணை சமப்படுத்துறது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் வந்து இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கோசம் தான். ஸோ இதற்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளானிங் எடுத்து போட்டிருக்காங்க சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். இதுல முக்கியமான கடற்கரை சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம சென்னையில் இருக்க மெரினா, ராமநாதபுரத்தில் இருக்க அரியமான், நாகப்பட்டினம் காமேஸ்வரம் மற்றும் சில்வர் பீச் கடலூர், இதெல்லாம் வந்து மெயின் கடற்கரையா இந்த ஒரு பர்டிகுலர் பிளானுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்களா. அடுத்த சுற்றுச்சூழல் மேலாண்மை முகமை, சுற்றுச்சூழல் கல்வி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு இமாட். ஓகேங்களா, ஸோ என்வரான்மெண்டல் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டீம். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அந்த ஒரு நதி மற்றும் ஏரி பாதுகாப்பு விஷயங்களை செயல்படுத்துறவங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி திட்டம். இது நம்மளுக்கு 2002 NGC சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல நேஷனல் கிரீன் கிராப்ஸ் சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்கவுட்ஸ் மாரி ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இயற்கை சூழல் சார்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ற விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண சொல்லிட்டு அந்த NGCன்ற அமைப்பை இயங்க கொண்டு இருந்தது. அதன் பெயர் மாற்றம் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றுச்சூழல் கல்வி திட்டம். ஸோ என்வரான்மெண்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராமா இதன் பெயர் வந்து மாட்டியிருக்கார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த ஒரு கிளப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
100 கிளப்ஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து 100 கிளப்பும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9500 ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளப்ஸ் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. இதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதியும் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.53 கோடி சொல்லிட்டு இந்த ஒரு படைக்காக வந்து ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான டேட்டா என்ன டேட்டானா, அந்த ஒரு சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஐநா சபையோட அந்த 17 நிலையான இலக்குகள் சொல்லிட்டு அதுல 13வது கோல்ஸ் கிளைமேட், காலநிலை பத்தி பேசக்கூடிய ஒரு கோல் இலக்குன்றது இருக்கு. இந்த ஒரு இலக்குல சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்காங்க சொல்லிட்டு பாக்குறோம். இது கடைசி போன வருஷம் பாத்தீங்கன்னா 11வது இடத்துல இருந்தாங்க. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம கோல் நம்பர் 7 ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு எனர்ஜியை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணோம், ஆற்றலை வந்து நியாயமா வந்து சுத்தமா வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி சார்ந்த விஷயங்கள் இலக்கு 7 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஐநா சபை அந்த சஸ்டைனபிள் கோல்ஸ்ல. அந்த ஒரு இலக்குலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதன்மையான இடத்துல இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இது ரெண்டுமே முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இந்த வனச்செல்வம் எந்த அளவுக்கு இருக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். என்வரன்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். அந்த வனப்பரப்புன்றது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு இந்தியாவின் புவியியல் பரப்பில் 3.96% நிலப்பரப்பை கொண்டு உள்ளது. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட மொத்த நிலப்பரப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரைட்டீரியாஸ், என்னென்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு கடலோர சமவெளிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ன்றது இருக்கு, மத்திய பீடபூமி மதுரை போன்ற ஏரியாலாம் அந்த ஒரு மேடான பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்கான் பிளாட்டியூஸ் மாரி நம்மளுடைய மத்திய சென்ட்ரல் பிளாட்டியூஸ்ன்றது இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது போன்ற விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது உலகளாவிய 36 பல்லுயிர் ஹாட்ஸ்பாட்களில் ஒன்றாகும். ஹாட்ஸ்பாட்னு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த பல்லுயிர் பல உயிர்கள் வாழக்கூடிய இடத்தை தான் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் 36 இடங்களுக்கு இந்த அங்கீகாரம் தந்திருக்காங்க. அதுல ஒரு இடமா நம்மளுடைய தமிழ்நாடோட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 எண்டமிசம்ல தமிழ்நாடும் ஒன்றா. எண்டமிசம் சொல்லிட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயிரினம், ஒரு குறிப்பிட்ட விலங்கினம் பாத்தீங்கன்னா வாழக்கூடிய பகுதி வந்து எண்டமிசம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விலங்கு அதிகமா வாழக்கூடிய ஏரியாஸை கவர் பண்ணக்கூடிய இடத்துல 3 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கு. அதுல ஒரு முதன்மையான இடமா நம்மளோட தமிழ்நாடுன்றது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9 வகையான அந்த வன வகைகள்ன்றது இருக்கு. ஃபாரஸ்ட் ஓகேங்களா, ஸோ ஃபாரஸ்ட் டைப்ன்றது பார்த்தீங்கன்னா 9 டைப்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இதுல மேஜரான டைப்ஸ் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், மவுண்டைன் சப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு 3 டிவிஷன்ஸ் கீழே, அதாவது துணை வெப்பமண்டல மவுண்டைன், துணை வெப்பமண்டல காடுகள், தாவரங்கள் வெப்பமண்டல காடுகள், மவுண்டைன் மித வெப்பமண்டல காடுகள் சொல்லிட்டு 3 மேஜர் டிவிஷன்ஸ், சப் டிவிஷனா 9 வகையான அந்த ஒரு ஃபாரஸ்ட்ன்றது தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம வன கார்பன் இருப்பு, தமிழ்நாட்டின் காடுகளின் மொத்த கார்பன் இருப்பு, அதாவது மரங்கள் தான் கார்பன், மரங்கள் எரிக்கிறது மூலமா தான் அந்த கார்பன் வெளியாகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மரத்தோட எண்ணிக்கையை வச்சுதான் அந்த கார்பனின் அளவு தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கணிப்பாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் காடுகளின் மொத்தம் கார்பன் இருப்பு 217.560 மில்லியன் டன்களாக இருக்கு. 217.560 மில்லியன் டன்ஸா இருக்கு. இது நாட்டோட மொத்த கார்பன் காட்டில் இருக்கக்கூடிய கார்பன்ல 2.99% இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ், பாதுகாக்கப்பட்ட அந்த வனப்பரப்புன்றது, அந்த இடத்துல வேட்டையாடக்கூடாது, மரங்கள் வெட்டக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட ஏரியா வனப்பரப்புன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 39.59% இருக்கு. நிலப்பகுதியில 39.59% பாதுகாக்கப்பட்ட வன ஏரியாவான்றது இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9179.676 சதுர கிலோமீட்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பாதுகாக்கப்பட்ட நெட்வொர்க் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து நேஷனல் பார்க்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முக்கியமான டேட்டா, ஜியோகிராஃபியில் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 5 புலிகள் காப்பகங்கள், 5 யானைகள் காப்பகங்கள், 3 பாதுகாப்பு இருப்பு பகுதிகள், 5 தேசிய பூங்காக்கள், 18 வனவிலங்கு சரணாலயங்கள், 17 பறவைகள் சரணாலயங்கள், 20 ராம்சார் தலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விலங்கினமும் பாத்தீங்கன்னா பல வகையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ் 165. ஓகேங்களா, ஸோ அந்த நன்னீர் வாழக்கூடிய மீன்கள் இனம் வந்து பாத்தீங்கன்னா 165 வகை இருக்கு. ஆம்பிபியன் இருவாழ்விகள், தண்ணீரிலும் வாழக்கூடியது, நிலத்தின் வாழக்கூடிய வகை விலங்குகள் பாத்தீங்கன்னா 76 வகை விலங்குகள் என்றது தமிழ்நாட்டில் இருக்கு. ரெப்டைல்ஸ் ஊர்வன 177, பேர்ட்ஸ் 454, பாலூட்டிகள் மொத்தம் 187 வகை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுல ரெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மீன்கள் 126, வாழ்விகள் ஆம்பிபியன்ஸ் 56, ஊர்வன 77, பறவைகள் பார்த்தீங்கன்னா 32,
பாலூட்டிகள் 40 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா எண்டமிக் விலங்கினங்கள், அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வாழக்கூடிய அந்த உயிரினங்களோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இருவாழ்விகள் 36, ஊர்வன பார்த்தீங்கன்னா 63, பேர்ட்ஸ் 17, மேமல்ஸ் வந்து 24 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இதான் ரொம்ப இன்டென்ஸா பார்க்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு பாயிண்ட்ஸ்ல கூட சேர்த்து எழுதுறது மூலமா ரொம்ப டேட்டா கம்பைல்டா வந்து அந்த ஒரு பேப்பர் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள் சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த ஆஞ்சியோஸ்போம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 5640 இருக்கு. இது இந்தியாவோட ரேங்கிங்ல 17672. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5640 இருக்கனால இந்த ஒரு பர்டிகுலர் கவுண்டிங்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 533 எண்டமிக் ஸ்பீசிஸ், 230 ரெட் லிஸ்ட் ஸ்பீசிஸ், 1559 மெடிக்கல் பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து இதன் கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எண்டமிக்னா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மட்டுமே வளரக்கூடிய செடி வகைகள், பூக்கும் தாவரங்கள். ரெட் லிஸ்ட்னா அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. மெடிக்கல்னா வந்து மருத்துவ மூலிகை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ், பூவாத தாவரங்கள். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 4 பூர்வீக இனங்களும் 60 அறிமுகப்படுத்தப்பட்ட இனங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விதையும் இருக்காது. எப்படி வந்து இது வந்து அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணும், அதோட இலை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாரி வளர்ந்து அந்த மொட்டு கீழே தரையில பட்டு அது ஒரு புது செடியா வளரும். இதுதான் வந்து டெரிட்டோஃபைட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டெரிட்டோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில் 1022 வகையான உயிரினங்கள் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 184 இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் பார்க்ஸ், நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க 5 தேசிய பூங்காக்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் பாலிசி நோட்ஸ்ல கொடுத்த டேட்டா தான்ப்பா. ஸோ எல்லாமே கிளியரா வந்து படிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எதர் வந்து ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்தால் கூட இந்த பாலிசி நோட்ஸ் ஒரு முக்கியமான சோர்ஸா வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு நேஷனல் பார்க் சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளுக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷனல் பார்க், மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்கா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாவட்டம் கம்பைல் பண்ணி 1986 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட சதுரம் பரப்புன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 56,000 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் இந்திரா காந்தி நேஷனல் பார்க், இது நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. நம்மளுக்கு வந்து ஜியாகிரபி டாபிக்ல படிச்சிருப்போம். ஸோ 1989 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 11,710 ஹெக்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷனல் பார்க், கிண்டி தேசிய பூங்கா, இதுவுமே பார்த்தீங்கன்னா 270 ஹெக்டர் நம்மளுக்கு சென்னையில் இருக்கு. 1978 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தி, முதுமலை, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீலகிரியில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ முக்கூர்த்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2001 முதுமலை 2005 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 7,846 ஹெக்டர் பரப்பளவு, முதுமலை பார்த்தீங்கன்னா 10,323 ஹெக்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுல வந்து ரொம்ப இன்டென்ஸ் அந்த ஹெக்டர் வந்து பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் எது பெருசுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எது பெருசு நம்மளுக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் 4 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதனால அது மட்டும் நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஸோ இதனை தாண்டி வேற என்னென்ன சேஞ்சுரி சரணாலயங்களா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு சத்தியமலம் வனவிலங்கு சரணாலயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஈரோடுல இருக்கு. சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,41,160.940 ஹெக்டர். ஓகேங்களா? 1,41,160.940 ஹெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் அந்த ஒரு பரப்பளவுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடவுர் பெலிந்த லோரிஸ் தேவாங்க சரணாலயம் கரூர் மற்றும் திண்டுக்கல்ல இருக்கு 11,000 ஹெக்டர்ல. அதே பார்த்தீங்கன்னா காவிரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம் கிருஷ்ணகிரியில இருக்கு. தர்மபுரி 2 கம்பைன் ஆகிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோடுல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து இல்லாமல் அடுத்து பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா? பறவைகள் சரணாலயம் மற்றும் ராம்சார் தலங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 பறவைகள் சரணாலயம்ன்றது தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் இருக்கு. அப்டேட்டட் சொல்லிட்டு இந்த பாலிசி நோட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரீசெண்டாக அறிவிக்கப்படுது நஞ்சராயன் டேங்க் பேர்ட் சான்ச்சுரி. ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையானது வேடதாங்கல் பேர்ட் சான்ச்சுரி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே முதல் முறையா ராமநாதபுரத்துல தான் தனுஷ்கோடியில தான் பாத்தீங்கன்னா முதல் பூனாரை பறவைகள் சரணாலயம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிளமிங்கோ பேர்ட் சான்ச்சுரி நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய அந்த தனுஷ்கோடியில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைகர் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள 5 புலிகள் காப்பகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 5. அதுல மெயினா வந்து பார்க்கணும் நம்மளுக்கு களக்கடை மூதந்துறை டைகர் ரிசர்வ், களக்காடு முந்தந்துறை புலிகள் காப்பகங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி பகுதியில் உள்ளது. ஸோ மொத்த ஹெக்டர் வந்து பார்க்கணும் நம்மளுக்கு 1601.542 ஹெக்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் பகுதியில் இருக்கு. ஸோ 1479.870 ஹெக்டர். அந்த பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ்ஸ் நீலகிரியில இருக்கு. ஸோ 688 ஹெக்டர். அந்த பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு ஈரோடு
ஸோ 1408.405 ஹெக்டேர். ஓகேங்களா. ஸோ இந்த முன்னாடி பார்த்து நம்மளுக்கு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வனவிலங்கு சரணாலயம் தான் வந்து ரொம்ப பெருசு, 1 லட்சம் கிட்ட இருந்தது இல்லையா ஹெக்டேர்ன்றது. அதுல ஒரு பகுதியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகம் சொல்லிட்டு அது வெறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1400 ஹெக்டேர் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ், இது பார்த்தீங்கன்னா விருதுநகர், தேனி, மதுரை 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ 1016 ஹெக்டேர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட். ஓகேங்களா. ஸோ யானைகள் சரணாலயம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுல வந்து மெயினாக வந்து பார்க்கணும் நம்மளுக்கு யானைகளோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னா 2961. எப்பன்னா 2022 அந்த ஒரு யானைகள் சார்ந்த அந்த கணக்கெடுப்புல சொல்லப்பட்ட டேட்டா தான் 2022 டேட்டா தான் இது. 2022 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2961 யானைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ அதுல மெயினா அகஸ்தியமலை எலிஃபென்ட் ரிசர்வ். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,19,748 ஹெக்டேர்ன்றது இருக்கு. ஸோ திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட 5வது யானைகள் சரணாலயம் 2022-23 அறிவிச்சிருப்பாங்க. இதனை தாண்டி பிற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நீலகிரி யானை காப்பகம், கோயம்புத்தூர் யானை காப்பகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் யானை காப்பகம், ஆனைமலை யானை காப்பகம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு சிறப்பு முயற்சிகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக். ஓகேங்களா. ஸோ ரயில்வே ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் கிராஸ் ஆகும்போது அல்லது பிற விலங்குகள் கிராஸ் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா. ஸோ இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்காக ஏஐ டெக்னாலஜி இந்த ட்ராக்ஸ்ல அப்டேட் பண்றது மூலமா அந்த ஒரு சிக்னலை வந்து ட்ரெயின்ஸ்ல வந்து கேட்டு அது மூலமா ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்து உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 7.24 கோடி வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கான திட்டப்பணிகள் 9/2/2024 முதல் தொடங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் திட்டங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடன் 920.50 கோடி மொத்த செலவில் 8 ஆண்டுகால திட்டமாக இந்த ஒரு நேச்சுரல் இந்த பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவளப்பாறை மறுசீரமைப்பு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கோரல் ரீஃப் ரிஸ்டோரேஷன் சொல்லிட்டு கசுவார் ஐலாண்ட். ஓகேங்களா. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்க அந்த கசுவார் ஐலாண்ட்ல இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பவளப்பாறை பாதுகாப்பு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 11,000 ஹெக்டர். ஓகேங்களா. ஸோ 11,000 ஹெக்டர் பரப்பளவுல உள்ள ஒரு பிளான். இதுல 1292 ஹெக்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரல் ரீஃப்ஸ். ஓகேங்களா. பவளப்பாறைகள் இருக்கத்தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டமா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கடலாமை சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ரீசெண்ட் டைம்ல இதுக்கான முயற்சிகள் நிறைய வனத்துறையா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு அரசாங்கமா இருக்கட்டும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. இந்த கடல் ஆமைகள் பாத்தீங்கன்னா மெயினா வந்து கடற்கரையில வந்து முட்டை போடுது. ஓகேங்களா. ஸோ அந்த முட்டை போடும்போது பாத்தீங்கன்னா மனிதர்களின் கால்பட்டு அல்லது விலங்குகள் வேட்டையாடுறது மூலமா நிறைய வந்து அதோட இடம் வந்து அழிஞ்சிட்டு வருது இல்லையா. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டைகளை பாதுகாப்பாக எடுத்துட்டு போயிட்டு இன்குபேஷன்ல போட்டு நம்மளே வந்து அந்த பொறிக்க வச்சு அது மூலமா அதோட குட்டிகளை திரும்பி வந்து கடலுக்கு கொண்டு போற ஒரு திட்டம் வந்து நிறைய வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் 44 ஆமை பொறிப்பகங்கள் சொல்லிட்டு 8 கடலோர மாவட்டங்கள் வந்து தொடர்ந்து இருக்காங்க சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதன் மூலமா பாத்தீங்கன்னா 7,663 ஆமை குஞ்சுகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடலுக்கே வந்து திருப்பி கொடுத்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கடற்பசு மற்றும் கடற்புல் பாதுகாப்பு, இதுவுமே ரொம்ப முக்கியமான டேட்டா. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் வஞ்சிப்பட்டினத்தில் 100 ஹெக்டேர் பரப்பளவில் கடற்புல் பரிசீலமைப்பு மையம் வந்து நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கடல்சால் உயர படைக்க வைக்கலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெரைன் எலைட் ஃபோர்ஸ் சொல்லிட்டு அந்த கடற்கரை பகுதியை பாதுகாப்பதற்கு கடல் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக மீனவர் சமுதாயத்திலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி அந்த ஒரு காவலர் பணியை கொடுத்து அந்த ஒரு வாட்ச் கீப்பர்ஸா வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் மற்றும் பாக் பே இந்த 2 இடத்துலயும் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் அந்த ஒரு கடல்சார் உயர படையை வந்து உருவாக்கி இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நீலகிரி நம்மளுடைய மாநில விலங்கான நீலகிரி பாதுகாப்பு திட்டம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அந்த நீலகிரி கணக்கெடுப்பு, நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா 3வது கணக்கெடுப்பு அந்த வருடை ஆப் மூலமா பாத்தீங்கன்னா நடத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். அது ஸோ இந்த நீலகிரி வரையாடு திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/10/2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட எண்ணிக்கை வந்து டெவலப் பண்ணணும், இதை வந்து அழிய விடாம பாதுகாக்கணும், ஏன்னா நம்ம மாநில விலங்கு இல்லையா. ஸோ அதனால இதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. இந்த நீலகிரி வரையாடு நாள் சொல்லிட்டு நம்ம எதை கொண்டாடுறோம்னா அக்டோபர் 7. ஏன் வந்து இந்த ஒரு அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினமா கொண்டாடுறோம்னா ERC டவிதார் என்ற ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வரையாடு சார்ந்த நிறைய டிஸ்கவரிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பாதுகாப்பதற்காக நிறைய வந்து முன்னெடுப்புகள் எடுத்திருக்காரு சொல்லிட்டு இவரோட அந்த ஒர்க்கிங்ஸை பாராட்டுற விதமா தான் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 7 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீலகிரி வரையாடு தினமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ட்ரெக் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ ட்ரெக் தமிழ்நாடு சொல்லிட்டு அந்த மலையேற்ற இடங்கள், மலையேற்றம் மலையில வந்து ஏறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ட்ரெக்கிங் வந்து ஊக்குவிக்கணும். இந்த ட்ரெக்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கைட்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய பழங்குடியினர் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் டெவலப் பண்ற மாதிரி
இது ஒரு ட்ரெக்கிங் தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீஃப் மினிஸ்டர் ஸோ முன்னாள் அரசாங்கத்தோட அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 40 ட்ரெக்கிங் லொகேஷன்றது இருந்திருக்கும். ஸோ 24/10/2024 லான்ச் பண்ணப்பட்டது. இது வந்து 50 ட்ரைபல் வில்லேஜஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 50 வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கும் அந்த கைட்ஸா வழிகாட்டக்கூடியவர்களாக அந்த வேலைவாய்ப்பையும் வழங்கியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தமிழ்நாடு பல்லுயிர் வாரியம். ஸோ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அந்த பல்லுயிரை பாதுகாப்பதற்காக அந்த வாரியம் எடுத்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதன் கீழே 13,614 பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் வந்து இயங்கி கொண்டு வருகிறது. இதுல மெயினா வந்து சொல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அதனை மக்கள் பல்லுயிர் பதிவேடுகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாம இதன் கீழே தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக மதுரை அரிட்டாப்பட்டி கிராமம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நம்மளுக்கு டிஎன்பிசி ப்ரீ கொஸ்டின் முந்தைய ஆண்டு கேள்வி ரொம்ப முக்கியமான டேட்டா, ரொம்ப வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக மதுரை அரிட்டாப்பட்டி கிராமம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த பாலிசி நோட் சார்ந்த வீடியோ எடுத்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோட பிடிஎஃப் நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டாலே ஃப்ரீ மெட்டீரியல் ஒரு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் ஃபோல்டர் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7th டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 18 இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் 11 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஒரு என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த பாலிசி நோட்ஸ் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. மீண்டும் வந்து அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.